Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் டெலிஷியஸான கோபி பராத்தா எப்படி செய்கிறது அப்படின்றது தான். காலிஃப்ளவரை வச்சு செய்யக்கூடிய இந்த டிஷ் ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு நம்ம மாவை பிசைஞ்சிக்கணும். இன்றைக்கி நான் 3 கப் அளவுக்கு மல்டிகிரெயின் ஆட்டா எடுத்திருக்கேன். இந்த மல்டிகிரெயின் ஆட்டா நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்ற ரெசிப்பியை நான் அடுத்தது போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆட்டாக்கு தகுந்த அளவுக்கு சால்ட் அண்ட் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம ரப் பண்ணிக்க போகிறோம். நெய் எல்லா மாவுலேயும் நல்லா பட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக வெந்நீர் விட்டு நல்லா ஒரு சாஃப்டான சப்பாத்தி டோவாக இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். வெந்நீராக இருந்ததுன்னா மட்டும்தான் நம்மளோட சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். அதனால் வெந்நீர் விட்டு பிசைஞ்சிக்கோங்க. இப்போது இதுக்கு ஸ்டஃபிங் எப்படி செய்கிறதுன்ற பார்த்துடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நல்லா துருவி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு மீடியம் சைஸ் கேரட்டையும் துருவி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் நீங்கள் ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான். ஃபுல்லாகவே காலிஃப்ளவரில் செஞ்சாலும் இந்த ரெசிபி நல்லா தான் இருக்கும். வேணும்னா நீங்கள் கேரட் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆப்ஷனில் விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்பைஸ் பவுடர்ஸ் ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை மேங்கோ பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ஆம்ச்சூர் பவுடர் கடையில் கிடைக்கும், அது இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே தெளிச்சிடக்கூடாது, அதனால தான் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு சாட்டே பண்ண சொல்கிறேன். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி நல்லா கலந்து வச்சுருங்க. கொத்தமல்லி தழை இதுக்கு நல்ல டேஸ்ட் தரும். மீன்வெயிலில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மாவு ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்டிங் டைமில் நல்லா ஊறிடுச்சு. இதை மறுபடியும் ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா நீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன டோவாக டிவைட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது அதில் ஒரு போர்ஷனை எடுத்து நம்ம எப்படி இந்த கோபி பராத்தா செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம். கொஞ்சமாக இந்த மாதிரி திரட்டிக்கோங்க. இதை நல்லா திரட்டினதுக்கு அப்புறமா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃபிங் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை அப்படியே நம்ம சேலெல்லாம் மடிக்கிறோம்ல, அந்த மாதிரி அப்படியே மடிச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக வந்துடும். இது மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கையிலேயே அழுத்தி விட்டுக்கோங்க. ஃப்ளோரை டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக எதுவுமே ஓட்டெல்லாம் வராமல் அழகாக கோபி பராத்தா ரெடி ஆகிடும். பார்த்திங்களா? மீன்வெயில் நம்ம சப்பாத்தி போடுற கல் ஹீட் ஆகிடுச்சு. அதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பராத்தாவை போட்டு அது மேலேயும் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான கோபி பராட்டா ரெடி ஆகிடும். இதே மாதிரி ஏற்கனவே நிறைய பராத்தா ரெசிபீஸ், ஸ்டஃப்டு பராத்தா ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது. அதோட டிஸ்கிரிப்ஷனை கீழே உள்ள லிங்க்கில் தரேன். அதே மாதிரியே இந்த சப்பாத்திக்கு வெஜிடபிள் குருமா ரொம்ப டேஸ்டியான ஆப்ஷன். அதோட ரெசிபி லிங்க்கையும் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான நம்மளோட கோபி பராத்தா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.